நடிகை குஷ்புவோட மகள் அவந்திகா அப்படிங்கிறவங்களுக்கும் ஸ்ரவன் சீனிவாசன் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கும் கோவால ஜூன் 25ஆம் தேதி இன்றைய தினம் திருமணம் நடந்திருக்கிறதா எக்கச்சக்கமான நியூஸ் வெளியாகி இப்ப ரசிகர் மத்தியில இன்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. குஷ்பு சுந்தர்சி இவங்களோட அன்பு மகள் அவந்திகாவும் சென்னையை சேர்ந்த மெர்ச்சன்ட் நேவி ஆபீசர் ஸ்ரவன் சீனிவாசன் அப்படிங்கிறவரும் லவ் பண்ணிருக்காங்க. காதலை வீட்டுல சொன்னதுக்கு அப்புறமா ரெண்டு குடும்பத்தாரும் சேர்ந்து திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. குஷ்பு தன்னோட மகள் அப்புறம் மருமகனோட டெல்லிக்கு போயிட்டு பிரதமர் மோடிக்கு பத்திரிக்கை வச்சதுக்கு அப்புறம் தான் அவந்திகாவுக்கு கல்யாணம் அப்படிங்கிற விஷயமே சினிமா வட்டாரத்துக்கு தெரிய வந்திருக்கு. பத்திரிகையை கொடுத்தாலும் திருமண தேதி என்னைக்கு அப்படிங்கறத இப்ப வரைக்கும் அவங்க ரிவீல் பண்ணாம தான் இருந்தாங்க. இந்த நிலையில தான் ஜூன் 25ஆம் தேதி இன்றைய தினம் குஷ்பு மகளுக்கு திருமணம் கோவால் நடக்க போகுது அப்படிங்கறதும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சென்னையில ரிசப்ஷன் நடத்துறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. இந்த ஒரு காதல் திருமணத்துல ரெண்டு வீட்டாரையும் சேர்த்து மொத்தமாவே 25 பேர் மட்டும் தான் கலந்துக்கிறாங்களாம். அவந்திகா சுந்தருக்கு கூட்டம் அப்படின்னாலே பிடிக்காதாம். அதனால ஷவன் அவங்க அப்பா அம்மா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் குஷ்பு, நீ எங்களுக்கு மூத்த மகள், இது நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய முதல் விசேஷம், அது எப்படி யாருக்கும் சொல்லாம பதிவு திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் குஷ்புவும் சுந்தர்சியும் அவங்களோட சந்தோஷத்துக்காக மகள் திருமணத்தை கோவால ரொம்ப பிரம்மாண்டமா நடத்துக்கு முடிவு பண்ணிருக்காங்க. கோவால் நடத்துறதெல்லாம் சரி, ஆனா கூட்டம் கூடாது அப்படிங்கிறதுக்காக அவந்திகா சுந்தர் சொல்லியிருக்காங்கல்ல, அந்த ஒரு காரணத்துக்காக ரொம்ப சிம்பிளா கல்யாணத்தை முடிச்சுட்டு சென்னையில ஒரு பிரம்மாண்டமான 5 ஸ்டார் ஹோட்டல்லையோ இல்ல ஒரு ஹால்லையோ வெட்டிங் ரிசப்ஷன் வைக்கிறதுக்கும் பிளான் பண்ணிருக்காங்களாம். சொல்ல போனா பிரதமருக்கு மட்டும் இல்ல, தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் குடும்பத்தோட போயிட்டு குஷ்பு அவங்க இன்விடேஷன் கொடுத்திருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் திருமணத்துல கலந்துப்பாரான்னு தெரியல. கூடிய சீக்கிரம் சென்னை வந்ததுக்கு பிறகு குஷ்பு அவங்க வீட்டுல போயிட்டோ இல்ல வெட்டிங் ரிசப்ஷன் வச்சாங்கன்னா அப்படி நடக்கக்கூடிய அந்த வெட்டிங் ரிசப்ஷன்லயோ முதலமைச்சர் விஜய் அவர்கள் கலந்துக்கலாம் அப்படிங்கிறது இப்போதைக்கு கன்ஃபார்மா தகவல் கிடைச்சிருக்குது. இவங்க திருமணத்தை கோவால் நடத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணதுக்கு பிறகு கல்யாணத்தை ரொம்ப அதிக பேர் கூப்பிடாம சிம்பிளா நடத்துறோம், ஆனா அப்படி கல்யாணம் நடந்தாலும் அதுல ஒரு சின்ன பிரம்மாண்டம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க திருமணத்தை கப்பல்ல நடத்துறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்களாம். கோவா ஃபுல் அண்ட் ஃபுல் கடற்கரை இருக்கக்கூடிய பகுதி. இன்னொரு பக்கம் அவந்திகா திருமணம் பண்ணிக்க போற அந்த ஸ்ரவன் அப்படிங்கிறவரு ஒரு நேவி ஆபீசர். அதனால கப்பல் அப்படிங்கிறது அவருக்கு சர்வசாதாரணம். அந்த ஒரு காரணத்தால இவங்களோட திருமணத்தை கோவால ஒரு சின்ன ஒரு குரூஸ் கப்பல்ல ரெண்டு வீட்டாரும் கலந்துக்கிற மாதிரி அங்கே விருந்து உபசரிப்பு, இது மாதிரி பல விஷயங்களுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்களாம். ஜூன் 25ஆம் தேதி இன்னைக்கு முகூர்த்த நாள் அப்படிங்கறதால இன்னைக்கு திருமணத்தை முடிச்சுட்டு ஜூன் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வெட்டிங் ரிசப்ஷன் ரொம்ப சிம்பிளா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்குது. அவந்திகா அப்புறம் ஷவன் திருமணம் இப்போ கோவால் நடக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி இந்த மணமக்களுக்கு உங்க வாழ்த்துக்களையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.